பெரியத்த, ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. உங்க புள்ள இன்னைக்கு காலையில தான் என்னோட கழுத்துல தாலி கட்டினாரு. ஒரு 4-5 மாசமா தான் அவரை எனக்கு தெரியும். ஆனா 25 வருஷமா அத்தைதான் அவரை வளர்த்திருக்காங்க, காப்பாத்திருக்காங்க. என்னை விட எல்லா உரிமையும் அவங்களுக்கு தான் இருக்கு. சரவணனை பொறுத்த வரைக்கும் அவரோட மனசுல அத்தைதான் சாமி. எப்பவுமே அவங்க கர்ப்ப கிரகத்துல இருக்கிற சாமி தான். நான் கோவில் வாசல்ல இருக்கிற சாதாரண சிலை. நானும் சரவணனும் அத்தையை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அத்தை தான் மகாராணி. அவங்க வச்சதுதான் சட்டம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நாங்க கேட்போம். நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. நடக்கிறதுக்கு நானும் விட மாட்டேன். அடேங்கப்பா மகேஸ்வரி, இருந்தாலும் நீ ரொம்ப கொடுத்து வச்சவதான். இப்படிப்பட்ட மருமகளை நீ எந்த சீமையில தேடினாலும் உனக்கு கிடைக்காது. மூத்த தாரத்து பிள்ளைய உன் பிள்ளை நினைச்சு வளர்த்தல, அதுக்குதான் உன் மகளே உனக்கு மருமகளா கிடைச்சிருக்கா. கடைசி வரைக்கும் இப்படியே இருங்க. அப்புறம் என்ன, இந்த நல்ல நேரத்துல நாம எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்துருவோம். ஏமா மகேஷ், நம்ம பையன் கல்யாணம் தான் நம்ம ஆசைப்பட்டபடி நடக்கல. அதுக்கப்புறம் இருக்கிற சடங்கெல்லாம் முறைப்படி நடக்கணும் இல்ல? நீயே ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி அவரை வர சொல்ல. எதுக்கு ஜோசியரு? அட, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அடுத்து சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம் பார்த்து ஏற்பாடு பண்ண வேண்டாமா? மாமியார மருமக புகழ்றதும் மருமக மாமியார பெருமைப்படுத்துறதும் கேட்கறதுக்கே மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த சந்தோஷத்தோடையே இந்த சடங்குக்கும் ஏற்பாடு பண்ணிடுவோம். என்ன மகேஷ் பார்க்கற? ஜோசியருக்கு போனை போடு. சரி இரு. அப்பளம் சாப்பிட்றியா பொங்குடி? இந்தா சாப்பிடு. நீ சாப்பிடு. இல்ல சாப்பிடு. இந்தா நீயே பேசு. கொடுங்க மாமா. இதை கொடுமா. ஹலோ ஜோசியரா?